ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மாடித்தோட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மாடித்தோட்டத்துக்கு போனாலே ரொம்ப சந்தோஷமாயிடும், கவலைகள்லாம் மறந்துடும். நம்மளோட அழகான மாடி தோட்டத்தில் கூடுதலாக அழகு சேர்க்குறது இந்த ஹேங்கிங் பிளான்ட்ஸ் தான். இன்றைக்கி நம்ம ஹேங்கிங் பிளான்ட்ஸ் என்னென்ன வச்சுருக்கோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது யுஃபர்பியாங்கிற ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு. இது தரையிலையும் வளரும். நான் தான் ஹேங்கிங்காக போடுவோன்னு சொல்லி போட்டிருக்கேன். இது பேபி சன்ரோஸ் அப்படிங்கிற பிளான்ட்டு. பொதுவாகவே நான் தரையில் இருக்கிற பிளான்ட்ஸை விட ஹேங்கிங்கில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் முடிஞ்ச வரை நான் எந்தெந்த பிளான்ட்டை எல்லாம் ஹேங்கிங்கில் போட முடியுமோ அது ஹேங்கிங்கில் போட்டுருவேன். அடுத்து இது மார்னிங் க்ளோரி. இந்த பூ பேர் மார்னிங் க்ளோரி. இது காலையில் நம்ம 6 மணிக்கு போனாலே பூத்துடும். அதுக்கப்புறம் 10-11 மணிக்கெலாம் அது காஞ்சி போயிடும். அதே மாதிரி டேபிள் ரோசஸ்ஸு இதையெல்லாம் கூட நான் ஹேங்கிங் பிளான்ட்டாக போட்டிருக்கேன். அந்த எங்கெங்கெல்லாம் போட முடியுமோ, அந்த கம்பி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் முடிஞ்ச அளவு ஹேங் பண்ணி விட்டுருவேன். இப்போ எல்லா பாட்டுமே நான் காசுக்கு வாங்கினதில்லை. கொஞ்சம் பார்ட்ஸு காசுக்கு வாங்கியும் பண்ணியிருக்கேன். சிலது நம்மளாகவும் ரெடி பண்ணியிருக்கோம். 2 லிட்டர் வாட்டர் கேனு, 5 லிட்டர் வாட்டர் கேனு இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ரீயூஸ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணியிருக்கோம். இது அலமண்டா இது பேர். அடுத்து நம்ம ஹேங்கிங் பிளான்ஸ் வைக்கிறதுல ஒரு சின்ன சிரமம் என்னென்னா, அதுக்கு தண்ணி ஊற்றுறது கூட நம்ம அப்படியே ஊற்றிடலாம் கீழே இருந்து. ஆனால் அதுக்கு உரம் கொடுக்கணும், அதை பராமரிப்பு பண்ணணும். உரம் கொடுத்தோன்னே அந்த ஹார்டாக இருக்கிற மண்ணையெல்லாம் எடுக்கணும் இல்லையா, அப்போ நம்ம கீழே எடுத்து வச்சு தான் அதை பண்ண வேண்டி இருக்கும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பட்டர்ஃப்ளைஸ் சுற்றிட்டுருக்கு. பொதுவாகவே நம்ம மாடிக்கு போனாலே வண்டுகள், வண்ணத்து பூச்சிகள், அது மாதிரி குருவி, இது மாதிரி சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போவாங்க. இந்த டேபிள் ரோசஸ்லாம் மல்டி கலரு டேபிள் ரோசஸ்லாம் நான் வாட்டர் கேனில், இந்த ரெண்டுமே வாட்டர் கேன் தான், நடுவில் உள்ளது மட்டும்தான் காசுக்கு வாங்கினது. இது சாமந்திப்பூ. இதுவும் நான் அந்த சுவத்தில் வச்சு அப்படியே ஹேங் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். கீழே அப்படியே வளர விடுவோம், எவ்வளோ தூரம் வளருதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதே மாதிரி பக்கத்து கம்பியிலையும் நான் மேலேயும் ஏற்றி விட்டுருக்கேன். மேலே போய் படர்ந்து வளருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது இது. நம்ம ஹேங்கிங் பாட்டுக்கு சின்ன சின்ன வாட்டர் கேன்க, அதே மாதிரி கூடை, பிளாஸ்டிக் கூடைகள், இது மாதிரி எது இருந்தாலும் நம்ம அதை சைடில் கயிறை கட்டி ஹேங் பண்ணிடலாம். இது டேபிள் ரோசஸ், மல்டி கலர் டேபிள் ரோசஸை நான் இது மாதிரி பண்ணி ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இது ரொம்பவே அழகாக இருக்குது. இது ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். அடுத்து நான் மயில் மாணிக்கம்னு சொல்லி இந்த பிளான்ட்டை நான் ஹேங் பண்ணி விட்டுருந்தேன், ஹேங்கிங் பிளான்ட்டாக. இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது அப்படியே நிறைய பூப்பை தான் வச்சு விட்டுருக்கேன். அது நிறைய பூ பூத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த பேபி சன்ரோஸ் பிளான்ட்லாம் ரேராக தான் கிடைக்குது. ஏதாவது ஒரு நர்சரியில் தான் கிடைக்குது. இது நம்ம வாங்கின உடனே இப்படி நல்லா புஷியாக வளர்ந்த உடனே அதை கட் பண்ணி நம்ம அடுத்த பாட்டில் வச்சிடணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அதை பாதுகாக்க முடியும். ஒரே பாட்டில் வச்சுட்டே இருந்தோன்னா அது ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பிளான்ட்டே இல்லாமல் போயிடுது. அதனால் பொதுவாகவே எந்த பிளான்ட்டுனாலும் சரி, கொஞ்சம் நல்லா வளர்ந்த உடனே அதை அடுத்ததுக்கு நம்ம மாற்றி வச்சிடணும். தொட்டியில் மாற்றி வச்சா அந்த 2 இதுவும் அடுத்தடுத்து வச்சா ரொம்ப அதிகமாகவும் ஆகும், அந்த பிளான்ட்டும் பாதுகாக்கலாம். நம்ம தரையில் பிளான்ட்ஸ் வைக்கிறத விட ஹேங்கிங் பிளான்ட்ஸாக வைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா, மழை பெஞ்சாலோ அல்லது நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றினாலோ அந்த தண்ணியெல்லாம் உடனே ட்ரை ஆகிடும், உடனே அது காஞ்சி போயிடும். ஆனால் இது நம்ம தரையில் உள்ள செடிகளுக்கு தண்ணி ஊற்றினாலோ மழை பெஞ்சாலோ அது காய ரொம்ப லேட்டாகும், தரை பாழாயிடுமோன்னு சொல்லி நம்ம பயந்துகிட்டே இருக்க வேண்டி இருக்கும். நீங்களும் ஹேங்கிங் பிளான்ஸ் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.